உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பெரம்பூர் குளத்தூரை தாண்டி இன்றைக்கு திருச்சியில் ஒரு திருவிழாவை கொண்டு வந்து விட்டார் விஜய். அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது, எதிர்பார்த்தது தான். அது குளத்தூர் பிரச்சாரமே தெரியும், ரொம்ப சுருக்கமாக பேசுது. அப்புறம் குளத்தூரில் நடந்த விவகாரங்கள், பெரம்பூரில் அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம், ஒரு சென்னை மாநகரத்தில் திரும்ப வந்த ஒரு விஷயந்தான். ஒரு பெரும் கலவரம் வந்திருக்கும், ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும், போதிய பாதுகாப்பு கிடையாது, நாங்கள் எதிர்பார்த்த காவலர்கள் கிடையாது. இந்த ஒன்வே எல்லாம் வந்து டூவேவை விட்டுட்டாங்க, ஒன்வேவை வந்து அவங்க சரியாக சரிப்படுத்தலை, தாவேகா தரப்பிலிருந்து வந்தது. அப்புறம் பார்த்தா திடீர்னு மாநகர பேருந்து, அவ்வளோ பெரிய கூட்டம், விஜய் பேசிட்டு இருக்காரு, அதுக்குள்ளே எப்படி மாநகர பேருந்து உள்ளே வந்தது? மொத்தத்தில் கண்டிக்கவே இல்லைங்க. பாதுகாப்பு குறைபாடு மிக மிக சொதப்பலாக இருந்தது. கரூர் சம்பவத்தினுடைய பெரும் துயரத்திலிருந்து நாங்கள் மீண்டும் இன்னும் வரவே இல்லை. அந்த துயரம் மிகப்பெரிய துயரம், அது விசாரணைக்குள் இருக்கிறது. அதே வேளையில் இன்ற தமிழக அரசியல் களத்தில் ஒரு உச்ச நட்சத்திரம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். அதை கூட சில பேர் கேலியா பேசுறாங்க. விஜய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு. உன்னை யாருப்பா விட்டு வர சொன்னது அப்படின்னு கேள்வி. சரி, விட்டு வரக்கூடாதா? பொதுமக்களே கேட்குறாங்க. அந்த விட்டு வந்ததுனால தானே நீங்க கோபமா வரீங்க, அந்த விட்டு வந்ததுனால தான் நீங்க காண்டா வரீங்க. அந்த விட்டுட்டு வந்தவர் சரி ஏதோ வந்து கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி கரைஞ்சு போயிடுவாப்ல, இந்த அரசியல் களத்தில் காணாம போயிடுவாரு, அவருக்கு எல்லாம் விசிலச்சாங்குச்சிகள், அவர்கள்லாம் தற்கொலை கூட்டங்கள், அது பெருசா ஒன்றும் எடுபடாது, அவர் பவுடர் பூசினவர், பால்வாடி குழந்தை, கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது, இதுல எங்கிருந்து 2 மாபெரும் கட்சிகள், இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணவே முடியாது சாமி. விஜய் எல்லாம் வந்து சொபஸ்டிகேட்டடா இருந்த ஒருத்தர், அவரால் வந்து ஏசி இல்லாம இருக்க முடியாது, கேரவன் இல்லாம இருக்க முடியாது. மொத்தத்தில் அவர்லாம் அரசியல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் சும்மா விஜயை பார்க்கறதுக்கு வருவாங்க, வர கூட்டம் தான் அது அப்படின்னு முதல்ல தப்பு கணக்கு, அண்டர் எஸ்டிமேட். விஜய் சொல்றது தான், என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க நீங்கன்னு. அப்படி பண்ணப்பட்ட ஒரு நபருடைய அந்த வீச்சு, அந்த வேகம், அந்த செல்வாக்கு பெரம்பூர்லையும் குளத்தூர்லையும் தெரிய ஆரம்பிச்சது. அந்த பிறகு வந்து அதவர்ஜனாக இருக்கட்டும், அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு சரியா இல்லைன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒரு கடிதம் கூட அமைச்சிருந்தாங்க. அதை கூட மத்திய உள்துறை செயலாளருக்கு ஏதோ மாற்றி பேரை போட்டாங்க அப்படி இப்படின்னு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடக்கிறது தான். எல்லா இதுலையுமே இப்போ பிரச்சனை நடக்குது. வந்து நீங்கள் போன எலெக்ஷனாக தெரியல, இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்தது. திரு ஜி.கே. வாசன் அவர்கள், அவர் சைக்கிள் சின்னத்தை அப்படி அந்த சைக்கிள் பொம்மி அப்படி தூக்கி சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் கை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லிடுவார். அப்புறமா அந்த வேட்பாளரே கொஞ்சம் இதுவாகிடுவார், கூட்டம்லாம் இல்லை உங்கள் கையை உள்ள வைங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு வர்றது. அது போல தான் வந்து அந்த மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு அந்த அனுப்பின அந்த கடிதம் உண்மையா பொய்யா? ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் வரத்து ஏதுன்னே நம்ப முடியலைங்க. இன்னைக்கு ஏஐன்ற ஒரு விஷயம் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து உலகத்தை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஏஐ வந்தாலும் வந்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவர்கிட்டே கேட்டு. ஏன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு உள்ள ஒரு தலைவர், ஒரு நடிகர், இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துக்குள் எங்க போனாலும் பெருங்கூட்டம் வருதுப்பா அப்படின்னு. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நான் கூட ஒரு இது சொல்லியிருந்தேன், இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, விஜயை வெளியே விட மாட்டாங்க, விஜய் வெளியே வந்தா பிரச்சனை, விஜய் பேசினா அங்க அவ்வளவு பெரிய வரவேற்பு, அது எந்த கட்சியாக இருந்தாலும். அதுதான் இன்னைக்கு திருச்சியிலையும் பேசியிருக்காரு. நீங்க கதர் கூட ஒரு கூட்டணி, காவி கூட ஒரு கூட்டணி, மறைமுகமான ஒரு கூட்டணி, 2 கூட்டணி வச்சிருக்காங்க. ஒன்று கல்லாப்பட்டி கூட்டணி, இன்னொரு கள்ளத்தனமான கூட்டணி. 2 பேருமே ஒன்றுக்குள்ள ஒன்று தாங்க. 2 பேருமே ஒன்றுக்குள்ள ஒன்று கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது அவங்களுக்குள்ள. அப்படி இருக்கிறவங்க தான். நான் புதுசாக வந்திருக்கிறேன், நான் வந்தவொடனே அவங்களுக்கு காண்டாயிடுது. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான் வந்து, அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ சண்டை போட்டுக்கிறோமோ யாராக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே போகட்டும் சாமி. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அங்கே எல்லாரும் உள்ள பாலிடிக்ஸ் இருக்கும், இதுவாக இருக்கும். ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடும்போது, டீ சாப்பிட்றியா, இது சாப்பிட்றியா, சண்டை போட்டால் கூட சரி. ஆனால் புதுசாக ஒரு ஆள் வந்து உள்ளே விடுவாங்க, வந்த ஆளை பேசிப்பாங்க, வந்தவனை வந்து எப்படியாவது வெளியே தள்ளிடலாம் விடு, அவன் ஒன்றும் திறமை இல்லைங்க, அவன் ஒரு மொக்கை,
அவனை வெளியே ஓடிடுவான் பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கும் பொழுது, முதலாளியோட மனதில் இடம் பிடிக்கும் பொழுது, உச்சத்தில் வரும்பொழுது இவங்களுக்கு என்ன ஆகிடும்? காண்டாயிடும். ஆஹா, நாம் இங்கே உள்நாட்டு சண்டை போடக்கூடாது, முதல்ல அந்த நபரை இந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்கணும், போடுங்கண்ணா கையை கோத்துங்க அப்படின்னு. அந்த விவகாரம் தான் இப்போ நான் வந்த பிறகு நடக்கிறது என்று விஜய் நேரடியாக சொல்லாமல் மிக மறைமுகமாக சொல்கிற அந்த விஷயம் நேரடியாக கூட சொல்றாரு. நான் 2 கட்சியும் நம்பலப்பா, நீங்க விடுங்க. திரும்ப விஜய் என்னன்னா இறங்கி கேட்டாச்சு. இங்க திருச்சிலையும் வந்திருக்கேன், உங்களை தேடி வந்திருக்கேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்களேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க வீட்டு பிள்ளை நான் வந்துட்டேன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வெயில் சொல்லவே தேவையில்ல. மலைக்கோட்டை, ஒரு மலைக்கு கீழே இருக்கிற நகரம், எப்படி இருக்கும் வெயில்? ஹையஸ்ட். வேலூர்லாம் பார்த்தீங்கன்னா கொதிக்குது. அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்கூட்டியே தாவேக்காவினர் அறிவுரையெல்லாம் சொல்லியாச்சு. இந்த வாகனத்துக்கு பின்னாடி ஓடி வராதிங்கப்பா, பைக்கில் துரத்தின்னு வராதிங்க, கர்ப்பிணிகள், வயதானவர்கள், இன்னும் கேட்ட பொதுமக்களை தயவுசெய்து வராதிங்க, டிவியில் பார்த்துங்க, மொபைலில் பார்த்துங்க, ஏன் வரீங்க நீங்க பாருங்க. உலகத்திலேயே இந்தியாவிலே கூட்டம், அரசியல் கட்சிக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து வாங்க வாங்கன்னு வாங்க, வண்டிலாம் ஏற்றுவாங்க, பிடிச்சி ஏரியா யோ காசு கிடைக்குது, பிரியாணி கிடைக்குது, போய் நில்லியா அப்படின்வாங்க. ஆனால் காசும் பிரியாணியும் எதுவும் கொடுக்காமல் இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு கட்சிக்கு வருகிறது, ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வருதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த மக்கள். அதனுடைய வெளிப்பாடு தான். திரும்ப விஜய் இங்கே திருச்சியில் பொதுவாக நாம் அங்கே சொன்னது தான் இங்கே பெரம்பூர் பேசுனீங்க, பெரம்பூரில் என்ன பிரச்சனைன்னு பேசிக்கணும், குளத்தூரில் என்ன பிரச்சனைன்னு பேசுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நிலைமை. இல்லை இது சரி கிடையாது, வேணாம், ஒரு பக்கம் ஒளிபெருக்கி கட்டாவது, இன்னொரு பக்கம் லைட்டு துண்டிக்கப்படுகிறது, மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. பாருங்க, ஆதவ அர்ஜுனா கூட்டத்தில் பேசிட்டு இருக்காப்புல, பாட்டில் ஓடு விழுது. அப்புறம் பார்த்தா அதை அடிச்சவங்களே தாவேக்காவினர்னாங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுனா 30 நிமிஷத்தில் அந்த ஃபுட்டேஜ் எடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் வளர்ந்து வர ஒரு கட்சி, அவங்க போய் அவங்களே அவங்க கூட்டத்துக்குள்ளே பாட்டில் அடிக்கிறதுலாம் அப்படி பேக் ஃபயர் ஆமாருங்க. இது யாருமே பண்ணவும் மாட்டாங்க. உடனே கோவப்படுத்து அஜ்மலை கொண்டு இங்கே சேர்க்குறாங்க. அஜ்மல் தான் தலையை போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுன்னு, ஐயோ என்ன அடிச்சிட்டாங்க நாங்கள் போய் கலவரத்தை உண்டு பண்ணுவாங்களே. இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக் ராஜா. அதெல்லாம் அது 2வது ஒரு வளர்ற கட்சி இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கும் என்ன தாபேகாவுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, இந்த கூட்டத்தை எப்படிப்பா சமாளிக்கிறது, இது பாட்டு ஈசல் மாதிரி விழுது. நீங்க திருச்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய் போயிட்டு இருக்காரு, அந்த வேன்ல இருக்காப்புல, திடீர்னு இறங்கி கீழே பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பைக்கில் இருந்து தவறி விழுந்திருக்காங்க. அவங்கள தூக்கி நிறுத்தி ஏங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த அளவுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் இந்த பைக்கில் துரத்துறது, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பைக்கில் துரத்துறது, டயர் முன்னாடி நிற்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுலாம் குறைஞ்சிருக்குது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அது தாபேக்காவினராக இருக்கட்டும், தாவேக்காவுக்கு ஆகாதவராக இருக்கட்டும், விஜய் ரசிகராக இருக்கட்டும். ஏன்னா அது ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு புது மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒருத்தர், புது மாற்றத்தை தரக்கூடியவர்னு நம்புகிற நீங்கள் வராரு அப்படின் பொழுது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அவருடைய பயணம் ரொம்ப சிக்கலாக மாறிடும். இது நடக்கிறது தான். நானே கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அப்படி ஒரு அழுத்தம், நீங்கள் வந்தால் அந்த மாதிரியான கலவரம் நடக்குது, நீங்கள் வந்தால் அந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தால் நீங்கள் உட்காந்து வீடியோ பேசி அனுப்புங்க. நீங்கள் வீடியோ பேசி அனுப்பிச்சிருங்க. இன்றைக்கும் திருச்சியில் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பில் இருந்தது. பேசியிருந்தேன். ஓகே, 6 சிலிண்டர் கொடுப்பேன், நான் பட்டுப்புடவை கொடுப்பேன், 1 பவுன் தங்க காசு கொடுப்பேன், வேலைவாய்ப்பு கொடுப்பேன், மகளிர் எல்லா பேருந்துலேயும் போய் நீங்கள் ஏறி பயணம் பண்ணலாம். சரி, இவங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாங்களா, செஞ்சாங்களா, செய்தார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வச்சுட்டு போயிட்டே இருந்தார். கேஸ் பிரச்சனை இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த கேஸ் பிரச்சனை, அதான் 6 சிலிண்டர் கொடுப்பேன். அந்த கேஸ் பிரச்சனையை மத்திய மாநில அரசு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு கமர்ஷியல் கேஸ், வணிகத்திற்கு பயன்படுத்துகிற கேஸோட விலையை ஏற்றிட்டாச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னு குறிப்பாக சரி திருச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பேச போகிறார்? ஏன்னா இதே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதே திருச்சி கூட்டத்தில் தான் அவர் இந்த கிட்னி திருட்டை பற்றி பேசணும். 2 குறுநில மன்னர்கள் இருக்காங்க இங்கே.
முடிசூடா மன்னர்கள் இருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசுனது. இந்த வாட்டி கூட பேசினார் இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர்னு. அது விஜய் ஏன் பேரை சொல்ல மாட்டேன்றாரு தெரியல. பல இடங்களில் பேரை சொல்ல மாட்டேன்றது தெரியல. இங்கே இருக்கிற அமைச்சர் நகராட்சி இதில் 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அப்படி நகராட்சியிலே 1000 கோடி ஊழல் பண்ணால் மற்றதில் என்ன ஆகும்? இந்த காசெல்லாம் எங்கே? இப்படியாப்பட்ட ஊழல் ஊழல்வாதிகள் நீங்கள் வாக்களிக்கணுமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பொது சுகாதாரம் போகிற இடம்புற அதான் சொல்கிறாரு. ஒரு பொது சுகாதாரம், ஒரு பொது பிரச்சனை, ஒருத்தர் போய் ஒரு காலை கடனை முடிக்கிறதுக்கு வழி இல்லை, இங்கே ஒரு கழிப்பிடமே இல்லை, அப்படி போகிற அந்த பெண்மணிக்கு, அந்த சிறுமிக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே முன் வச்சிருந்தார். இதெல்லாம் மீறி திருச்சி மிக முக்கியமான ஒரு பகுதி, தமிழக அரசில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை கண்டிப்பாக இன்னும் ஃபோர்ஸாக பேசியிருக்கணும் விஜய். காரணம் என்னன்னா, இதே திருச்சியில் தான் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இதே மரக்கடை பஜாருக்கு வரும்பொழுதுதான் கட்டுக்கடங்காத கூட்டம், அப்படியாப்பட்ட வரவேற்பு. நீங்களே சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை, 6.5 மணி நேரம் நான் கடந்து வரதுக்குள்ள அப்பதான் நான் உண்மையான மக்கள் எழுச்சியை பார்த்தேன் அப்படின்னு. அப்படியாப்பட்ட இடம் 1957 நினைக்கிறேன், இதே திருச்சியில திமுக போட்டியிடணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணி ஐசோலேஷன் ஆனது இங்கதான். 1972 எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து முதல் பொதுக்கூட்டத்தை இதே திருச்சி மாநகரில் தான் போடுறாரு. எம்ஜிஆருக்கான மாஸ் எப்படி, அந்த மாசம் தான் இன்னைக்கு விஜய்க்கு நிக்குது. முதல் பொதுக்கூட்டம் வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு, காட்டுறாரு, அவருடைய மாச காட்டுறாரு. அதுல இருந்து அவருக்கான அழுத்தம் உண்டானது, அதுல இருந்து அவருடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு எதிர்ப்பானது. அதுதான் பேசியிருக்காரு. ஜனநாயகன் ஒரு படம், ஒரு படத்தை விட மாட்டேறாங்கன்னா அப்ப எவ்வளவு பயம் இருக்கும். உண்மையா தானே ஒரு திரைப்படம் தானே, விடுங்க, அந்த திரைப்படம் என்ன பண்ண போகுது? ஒரு திரைப்படம் தானே. அந்த ஒரு திரைப்படம் செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல, ஒரு திரைப்படம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க ஒரு ஒரு 1000 பேருக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்கிறது ஒண்ணு, ஒரு திரைப்படத்தை போட்டு விட்டீங்கன்னா 1 கோடி பேருக்கு போய் அது கிளாஸ் எடுத்துட்டு வந்துடும். 1 கோடி பேருக்கு போய் ரீச் ஆகிட்டு இருக்கும். அதுல விஜய்க்கு அதுவும் விசில் பாட்டு பாருங்க, ஒரு கொள்கை பாட்டு மேடையிலே பாடியாச்சு. விசில் பாட்டு தெரிக்குது. உங்க விஜய் வரன்ற பாட்டை அப்படி எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு 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 கட்சிக்கு சின்னம் எவ்வளவு முக்கியமோ அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது. திரும்பவும் நான் சொல்றேன், போற இடம் பூரா நான் ரெக்கார்டர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கும் ஒரு வாய்ப்பு இல்லைங்க. அந்த விசில் சின்னத்தை போய் அங்க போய் ஒரு அழுத்துங்க. உங்களுக்கு ஒரு மாறுதலான அரசாக இந்த அரசு இருக்கும். நான் வந்தா நல்லது பண்ணுவேன். அவ்வளவு ஒரு உச்சத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், களத்துல வந்திருக்கிறேன். எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு அந்த விசில் சின்னம் தான், அந்த பாட்டு தான் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பாடல் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரிய விஷயம். திரும்ப சொல்றேன், ஒரு பாட்டை நீங்க மற்ற கட்சியில ஒரு கொள்கை பாடலையோ அல்ல ஒரு சின்னத்துக்கு சம்பந்தமான ஒரு பாட்டையோ நீங்க போட்டு விட்டீங்கன்னா அது ரீச் ஆகிறதுக்கு பெரிய கஷ்டம். ரீச் ஆகும் ஆகும் ஆகும். அதுல அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் மாத்திட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இரட்டை அர்த்த வசனங்கள்லாம் போட்டு அந்த பாடல்கள்லாம் வெளியிடுவாங்க. உன் டவுசர் கிழிச்சு போச்சு, நிக்கரை போச்சு, அது இதுன்னு பாடல் இன்னும் மோசமான வரிகள்லாம் போட்டு எதிர்கட்சியை தாக்குற மாதிரியான, ஆளுங்கட்சியை தாக்குற மாதிரியான, தனக்கு ஆகாதவர்களுடைய பேரை மறைமுகமாக சொல்ற மாதிரியான ஆபாச பாடல்கள்லாம் அந்த காலகட்டங்களில் உண்டு. ஆனால் இந்த பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க விசில், எங்க புகழ், நாங்கள் வந்தால் என்ன, எங்க தளபதி வந்தால் என்ன நடக்கும், எதிர்கால தமிழகம் எப்படியா மாறும், இந்த விசில் வந்தால் ஒரு விசில் புரட்சியா மாறும். இந்த விசில் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு வரான், அவனை எவ்வளோ பெரிய தொந்தரவு பண்ணீங்க, அவனுக்கு ஒரு வாக்களிங்க, ஒரு விசில ஊதுங்க. அதுதான் விஜய் அவங்க செவல் கிழிகிற மாதிரி ஒரு விசில ஊதுங்க அப்படின்னு சொன்னதுதான். உண்மையிலே பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் விஜய்க்கான ஒரு பெரும் வரவேற்பு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவரை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் சொல்கிறது திரும்ப என்னன்னா, ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, வாக்கு இவ்வளோ பெறாரு பெறாமல் போகிறாரு, நீங்கள் ஒருத்தருக்கு திரும்ப 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 அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தால் அந்த மனிதர் மீது உங்களுக்கு பயம் என்பது மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். அந்த மனுஷன் மேலே தான் ஒரு ஃபோக்கஸ் விடும். இந்த ஆளை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்போ ரொம்ப நல்லவர் தான் போலகுது, இவர் வந்தா பண்ணுவாரு, சரி ஒரு ஓட்டை போட்டுருவோம் அப்படின்னு மிகப்பெரிய இப்ப பாசிட்டிவ் என்ன ஆகும், மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால்
இந்த கூட்டம் இன்னைக்கு திருச்சியில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக சரி விஜயோட ஸ்பீச்சு கேட்போம். விஜய் வந்தால் பிரச்சனை ஆகுது இல்லை, அதுதான் அவர் சொல்கிறார். ஒரு கரூர் சம்பவம், அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் நடமாட முடியல, நீங்கள் நடமாடிட்டு இருக்க வந்து பேசுகிற அப்படின்னா உங்கள் அன்புனால தான். அது தொடரணும்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னும் தென் மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய பிரச்சார பயணம் தென் மாவட்டத்து பக்கம் போகவே இல்லை. தென் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்லது வந்து தூத்துக்குடி பகுதியில் ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் ஒரு 7-8 வேட்பாளர்களை ஒன்றா அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா இன்னும் ஒரு 17-16 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ள மொத்தத்தையும் பிரச்சாரம் பண்ண முடியாது. பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லவே இல்லை. அதனால் ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் எல்லா வேட்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்தணும். அங்கே வந்து நிறுத்தி இந்த இது வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. தனி ஒருவன் வெடித்து வரான், விசில் ஒன்று அடித்து வரான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற போல் விஜயோடைய இந்த கொள்கை பாடல், இந்த விசில் பாடல் அவருக்கான ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. விஜயோடைய அடுத்த பயணம், அடுத்த திட்டம், அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.